வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டன் தன்னோதித்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதிய நமோ ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிப்பச்ச ராகாவுக்கியாதவனோ ஓம் ஸ்ரீம் க்ரீம் பஞ்சபோத விசேஷிய ஓம் அங்கரங்கு பஞ்சபோத விசேஷிய லங்கோகு பஞ்சபோத விசேஷிய நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசே சுவாகா. 9 நவகிரகம் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார காத்திருக்கின்றார். ஓம் சரவண பவாய நமக. முருகா, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, துலாம் லக்னத்திற்கு கேது பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்றத ஜெனரல் நான் பார்க்க போகிறோம். கேது பகவானோட அதிதேவதை விநாயக பெருமான். ஓகேங்களா, இவருடைய ஸ்தலங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் மாவட்டத்தில் கேது கீழ்பெரும்பள்ளம் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. காலஸ்திரி, ஓகேங்களா, காலஸ்திரி மெயினாக ராகு கேது பெரியார் ஒரு அற்புதமான ஸ்தலம். கேது கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புபுரம், மன்னர் சாலா, பாம்பு மேற்காடு, இந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. சுப்பிரமணியான ஒரு அருமையான பரிகார ஸ்தலம் தான். ராகு கேதுக்குள்ள ஒரு பரிகார ஸ்தலங்கள். ஓகேங்களா, இவருக்கு வந்து பார்த்தோம்னா விநாயக பெருமானை நம்ம பக்கத்தில் இங்கே அங்கே அவ்வளோ லாங் போக முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயக பெருமானுக்கு வந்து அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை பண்ணுறது ஒரு விசேஷ பரிகாரமாக இருக்குது. அதே போல் அவருக்கு வந்து அரச மரத்தில் அமையக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி அதுக்குண்டான முறையான பூஜை வழிபாடுகள் நெய்விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது இவருடைய தோஷத்தை போகக்கூடிய வல்லமை இருக்குது. கடுமையாக கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போக்குறதுக்கு சர்ப பிரதிஷ்டை செய்கிறது மிகப்பெரிய நல்ல ஒரு வழிபாடு. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம்னா என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நிறைய பரிகார விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ கேது ஒரு இடத்துல அமர்ந்திருக்காருன்னா எந்த ராசியில் அமர்ந்திருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வழிபாடுகள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக துல்லியமாக நான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் வந்து நீங்களும் பயன்பெறணும், உங்களுடைய நண்பர்களும் பயன்பெறணும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும். அப்போ தான் இந்த நான் சொல்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து அநேக நண்பர்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, துலா லக்னத்திலேயே சுக்கரனோட வீடு துலா லக்னம். துலா லக்னத்திலேயே வந்து பார்த்தோம்னா கேது பகவான் அமையும் போது, ஓகேங்களா, அங்கே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோட அமைந்திருந்தால் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். பொதுவாகவே கேது வந்து ஜென்ம கேதுவாக அமைந்திருந்தால் ராகு கேது தோஷங்கிற அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து பல விதமான திருமண தடைகள் ஏற்படுத்துவார். எல்லா விஷயத்திலையுமே நம்மளுக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்துவார், மன உளைச்சலை ஏற்படுத்துவார். ஜென்மத்தில் கேது அமரும் போது நம்மளுக்கு நிறைய பிராபலங்கள் அதிகமாக ஏற்படும். அதை வந்து குரு பார்த்துருந்தாங்கன்னா நிவர்த்தி அடையும். ஓகேங்களா, அப்புறம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் விருச்சிகத்தில் வந்து கேது பகவான் அமையும் போது பார்த்தோம்னா அது வந்து குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம் அப்படிங்கிற இடமா வச்சா அந்த இடத்துல கேது பகவான் அமையும் போது எல்லாமே ஒரு பிரேக்கப் ஆகி தான் நடக்கும். குடும்பமாக ஒரு பிரிவினை ஏற்படும். ஓகேங்களா, கல்வியிலேயா ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் சில சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள்ல ஏற்படும். ஓகேங்களா, இதையெல்லாம் அந்த கேது வந்து 2ஆம் இடத்துல அமரும்போது செய்வார். ஓகேங்களா, அப்புறம் அது கூட கேதுவோட செவ்வாய் சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து செவ்வாய் தோஷங்கிற அடிப்படையில் ஏற்பட்டு தோஷத்தினோட வீரியம் கடுமையாக இருக்கும். ஓகேங்களா, அதை குரு பார்த்துருக்காங்க நிவர்த்தி விட்டு இல்லைன்னா அதுக்குண்டான கஷ்டங்கள் நம்மளுக்கு ஏற்படும். ஓகேங்களா, அதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும். சுப்பிரமணிய ஸ்தலத்தில் பரிகாரம் செய்யறது. ஓகேங்களா, முருகப்பெருமானோட வழிபாடுகள் 6 படை வீட்டில் எந்த முருகன் வழிபாடு செஞ்சுட்டாலும் ஒரு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். முருகனோட அது பரிபூர்ணம் உண்டு. ஓகேங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தையெல்லாம் விளக்கிறது. அப்புறம் கணபதி வழிபாடு வச்சுக்கிறது, சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறது. தோஷங்கள் எல்லாம் ஜென்மத்தில் இருக்கிறப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப இந்த பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா, அடுத்தது 3ஆம் இடம் தனுசுல வந்து கேது பகவான் அமரும் போது, அதாவது 3, 6, 11 கேதுக்கு வந்து நல்ல ஸ்தானம் தான். ஓகேங்களா, எந்த தோஷத்தையும் கொடுக்க மாட்டாங்க, நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா, நல்ல காரிய வெற்றிகள் ஏற்படும். வெற்றி ஸ்தானம் இல்லையா, அதனால வந்து அந்த இடத்துல எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். முயற்சி ஸ்தானம் எல்லா முயற்சிகளும் அனுகூலமாகும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3ஆம் இடத்துல கேது அமர்றது நன்மை தான். அதை குரு பார்த்து அமர்ந்திருந்தாலும் இன்னும் யோகம் தான். குரு கேது அங்கே சேர்ந்திருந்தால் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், வீடு வாசல் சொத்து வண்டி வாகனங்களுக்குண்டான ஒரு இடம். 4ஆம் இடம் மகரம். ஓகேங்களா, இந்த இடத்துல கேது அமரும் போது அந்த இடத்தை எல்லாம் கெடுப்பார். வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுவார், தாயார் உடல் உபாதைகள் ஏற்படுவார், மன உளைச்சல் ஏற்படும்.
நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அதுக்குண்டான பரிகாரங்கள் சனீஸ்வரன் திருநள்ளாறு வழிபாடுகள் வச்சுக்கிறது, ரெண்டாவது கேது கீழ்பெரும்பல வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு நற்பலன்கள் மிகுதியாக தரும். ஓகேங்களா. அடுத்தது 5ஆம் இடம் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிற 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது புத்திர தோஷத்தை ஏற்படுத்த கும்ப வீடு இந்த இடத்துல இருக்கும்போது முறையான பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் வரும் பெண்களுக்கு. ஓகேங்களா. ஆக குரு பார்த்துட்டாங்க நற்பலன்கள் எந்த ஒரு திசை நடந்தாலும் குரு கேது மகாதசை 7 வருட காலங்கள் நடக்கும்போது அல்லது எந்த திசை நடந்தாலும் கேது புத்தி வரும்போது அந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் ஏற்படும். ஓகேங்களா. அதுக்கு நம்ம முறையான வழிபாடுகள் வச்சுக்கணும். குரு பார்வை பெற்று இருந்ததுன்னா அந்த தோஷங்கள் நான் சொல்ற கெடுபலன்கள் அதிகமாக நடக்காது, நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா. அதே குரு பார்வை பெற்று சனி கேது அந்த இடத்துல சேர்ந்து இருந்தாருன்னா 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பலம் பெற்றிருக்காரு, குரு பார்வை பெற்றிருந்தா ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக ஏற்படும். நிறைய ஒரு முத்தி ஸ்தலங்களை எல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா. சித்தர்கள் வழிபாடெல்லாம் அதிகமாக மேற்கொள்வாங்க. அந்த இடத்துல கேது சனி கேது சேர்க்கை பெற்று குரு பார்வை பெற்று அமர்ந்திருந்தாங்கன்னா நன்மைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோட சேர்ந்து கேது அமர்ந்து குரு பார்த்துருந்தாங்க இந்த பலன்கள் நடக்கும் மெயினா. ஓகேங்களா. சித்தர்கள் வழிபாடு அதிகமாக செய்வாங்க, நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதைவே அசுபகிரகங்கள் பார்த்தா பலன்கள் மாறுபட்டு. ஓகேங்களா. அதனால எந்த கிரகத்தோட சேர்றாங்க, எந்த நட்சத்திரத்தோட சேர்றாங்க, அந்த நட்சத்திரத்திலேயே என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க, லக்னத்துக்கு 6-8 பன்னெண்டுல மறைஞ்சிருக்காங்க அல்லது கேதுக்கு 6-8 பன்னெண்டுல மறைஞ்சிருக்காங்களா, இது எல்லாம் பார்த்து தான் பலன்கள் சொல்ல முடியும். நாம் சொல்றது இப்போ ஜென்ரலாக சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா. அடுத்து 6ஆம் இடம் ருணரோண சத்ரு ஸ்தானங்கிற இடத்துல கேது அமையும் போது அந்த சத்ரு நான் சொல்ற அமைப்புல இதுல நோய் இருக்காது, வியாதி இருக்காது, கடன் இருக்காது, எதிரிகள் இல்லாத வாழ்க்கை ஏற்படும், இதெல்லாம் அமையும். 6ஆம் இடத்துல கேது அமைப்பது குரு பார்வை பெற்றது இன்னும் அற்புதமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்து 7ஆம் இடம் செவ்வாயோட வீடு மேசத்துல கேது பகவான் அமரும் போது பார்த்தோம்னா அங்க நம்ம பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். திருமண வாழ்க்கையில தடை தாமதங்கள் ஏற்படும். செவ்வாய் அங்கே சேர்ந்து அமர்ந்திருந்தால் செவ்வாய் ஆட்சி பலமே பெற்று இருந்தால் இன்னும் இரட்டிப்பு தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு திருமணம் அமையறதுல ரொம்ப கேள்விக்குறியாயிரும். அதை குரு பார்க்கணும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. கூட்டு கிரகத்தினோட பலன்களால் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதை கூட்டு கிரகங்களோட பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கிரகம் இங்கே அமரும்போது இந்த பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ அந்த 7ஆம் இடத்துல அமரும்போது பரிகாரங்கள் முறையான பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். சர்வ சாந்தி வழிபாடுகள் செஞ்சுக்கணும், சர்வ பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கணும், முருகனோட 6 வடை வீடுகளுக்கு தரிசனம் பண்ணணும். ஓகேங்களா. சுப்பிரமணிய ஸ்தலத்துக்கு போய் பரிகார பூஜை செய்யறதுல ஒரு அற்புதமான பலாபலன்களை தரும். 7 கேதம் இருக்கிற ஜாதக அமைப்புகளுக்கெல்லாம். ஓகேங்களா. அடுத்தது 8ஆம் இடம். ஓகேங்களா. 8ஆம் இடம் சுக்கரனோட வீடு களத்திர ஸ்தானம், களத்திர தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகேங்களா. அங்கே சுக்கரன் சேர்ந்திருந்த களத்திர அமையறதே கஷ்டமாயிடும். ஓகேங்களா. சுக்கரன் ஆட்சி பலம் தான் பெற்றிருக்கிறாரு, கேதுவோட சேர்ந்து அந்த வீரியம் குறைஞ்சிடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. அந்த அளவுக்கு சுக்கரன் கேது சேர்ந்த ஜாதகங்களுக்கெல்லாம் திருமணமே நடக்காத நிலைமையில நிறையா இருக்குது. திருமணம் தள்ளி போகும். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலத்தில் போயிட்டு 21 விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடுகள் வச்சுக்கிறது, மகாவிஷ்ணுவோட வழிபாடுகள் வச்சுக்கிறது, இதெல்லாம் அந்த கடுமையான தோஷத்தை கொடுத்து விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு அதுக்குண்டான டைம் அதுக்குண்டான திசாபுத்திகள் வரும்போது இந்த பரிகாரங்களும் நம்ம செய்யும்போது 100% திருமணம் நடந்துடும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் புதனோட வீட்டில் அமரும்போது புதனோட வீட்டில் கேது அமரும்போது நம்ம எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரலாக ஒரு ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இருந்தபோதிலும் லக்னம் 5, 7, 9 இந்த ஸ்தானங்களில் கேது அமரும்போது முறையற்ற உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்துட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு வீடியோவும் நான் விஷயத்தை சொல்லிட்டு வர்றேன். அந்த திசாபுத்திகள் வரும்போது கேது மகாதிசை வரும்போது அல்லது அது எந்த திசை நடந்தாலும் அந்த புத்தி வரும் காலங்களில் அவர் பெயர்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது 10ஆம் இடம் கடகத்தில் சந்திரன் இருக்கும்போது கேது இருக்கும்போது சந்திரனோட வீட்டில் கேது இருக்கும்போது மதுர தோஷத்தை ஏற்படுத்துவார். அப்போ நம்ம அதுக்குண்டான திதி தர்ப்பணம் பூஜைகளை நம்ம கட்டாயம் செய்யணும். சந்திரனோட கேது சேர்ந்திருந்தாலும் அந்த அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா. மதுர தோஷம் ஏற்படும். அதுக்காக ராமேஸ்வரம், காசி, கயா இந்த ஸ்தலங்களை போய் வழிபாடு செஞ்சுக்கணும். திங்களூர் ஸ்தலத்தில் போயிட்டு விளக்கேற்றி ஒரு 10 விளக்காக ஏற்றி தேங்காய் விளக்கு தேங்காய் விளக்காக வச்சு அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றுறது, நெல் பரப்பி. ஓகேங்களா. அங்கே முறையாக அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நற்பலன்களை மிகுதியாக தரும். ஓகேங்களா. அதே மாதிரி சூரிய நாராயண கோயில் 11ஆம் இடத்துல கேதுக்கும் போது 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மை தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இருந்த போதிலும் அந்த சூரியனோட வீட்டில் அமையும் போது அல்லது சூரியனோட கேது சேர்ந்து அமரும்போது சூரியநாராயண கோயில் ஆடுதுறைக்கு பக்கத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் போயிட்டு முறையான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும். அங்கே இருக்கிற 9 நவகிரகத்துக்கும் விளக்கேற்றி
வழிபாடுகள் செய்கிறது, உங்கள் வயதுக்கு ஏற்ற விளக்கு சூரியநாராயண கோயில் ஏற்றி வழிபாடுகள் செய்யும்போது எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் போகக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பரிகார பூஜையை நம்ம செய்யும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல விரயஸ்தானம், புத்திஸ்தானம்ங்கிற இடத்துல வந்து கட்டில் சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது அமரும் போது அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். திருமணம் அமையிறது கூட லேட் ஆகிடும். ஓகேங்களா? 12ஆம் இடத்துல அமையும் போது புத்திஸ்தானம் சுகஸ்தானம் இருந்தாலும் கூட அதை கெடுப்பார். ஓகேங்களா? கேது. ஓகேங்களா? அதுக்குண்டான பரிகாரங்களும் மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுக்கிறது, ஸ்ரீரங்க வழிபாடுகள் செஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான பலாபலன்களை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா துலாலகணத்திற்கு 12 ராசியிலும் கேது அமரும் போது என்ன பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் இடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.